இந்தி கூட்டணியோட அடுத்த நகர்வு என்ன இருக்கும் அப்படின்னு கடும் எதிர்பார்ப்போட பல பேர் காத்திருக்காங்க. இந்தி கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒன்று இருந்தது. ஆனால் அந்த வலிமையான கூட்டணின்னு சொன்னால் கூட அங்கே ஏன் வந்து பிரதமரை அடையாளப்படுத்த முடியல? நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னு பல அனுமானங்கள் வந்து நேற்று இரவுலேருந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் இவரை நீங்கள் சொல்லவே வேண்டாம். நிதிஷ்குமாரை இன்னைக்கு இப்படி இருப்பார், நாளைக்கு அப்படியே ஜம்ப் பண்ணுவார். பல பல்ட்டி அடித்தவர். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் கேட்டினா தெலுங்கு தேசத்தோட பரம்பரை விரோதினா அது காங்கிரஸ் தான். நான் மட்டும் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருந்தேன், அண்ணாமலை வளர்ந்துருக்கிறாரு. ஆனால் அண்ணாமலைக்கு வந்து பிஜேபி வந்து வளரல. அண்ணாமலை வளர்ந்துருக்காருன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக இருக்குது, ஆள் கொஞ்சம் உயரமாக இருக்கார். இவ்வளோதானே தவிர அவர் காட்டாத குரங்கு வித்தை கிடையாது. ஸோ எல்லா கட்சியும் நீங்கள் ஒரு நாம் தமிழ் கட்சி சின்னத்தை பறிச்சிட்டிங்க, இன்னொரு பக்கம் திடீர்னு ஜெயலலிதா வந்து ஊழல்வாதின்றீங்க, அப்புறம் நீங்களே ஒரு இந்துத்துவவாதின்னு என்ன பேச்சு இது? பெரிய அறிவாளியை கொண்டு வந்தாலும் சரி, அரசியல் நிபுணர்களை கொண்டு வந்தாலும் சரி, பாஜக வாங்கின அந்த வாக்குகள் இருக்குல்ல, அது அவங்களுக்கான வாக்குகளா கூட்டணிக்கான வாக்குகள் தானே? எப்படி பிரித்து எண்ணுவாங்க? எவ்வளோ யாரை வேணாலும் கூட்டுவாங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனித். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் ஷேகுவார் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் நவனித். சார், நேற்று எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டில் வந்து பாஜக வந்து தனிப்பெரும்பான்மை இல்லை, ஆனால் கூட்டணியாக என்டிஏவுக்கு பெரும்பான்மை கிடச்சிருக்கு. அண்ட் அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்கன்ற பேச்சு வெளுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்தி கூட்டணியோட அடுத்த நகர்வு என்ன இருக்கும் அப்படின்னு கடும் எதிர்பார்ப்போட பல பேர் காத்திருக்காங்க. உங்களுடைய இது எப்படி இருந்தாலும் வாய்ப்பு இல்லை தான் சார். ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டினாலும் பிஜேபி அதுதான் முதல் வெற்றியாக பார்க்குறாங்க. அவங்க இதில் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒன்று இருக்கலாம் தான். தனி மனித ஆசைகள் அபிலாஷைகள் தான் இருக்க தான் செய்யுது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் ஸ்வீப் பண்ணியாச்சு தான். இங்கே வாய்ப்பே இல்லைன்றது தான். ஸோ ராகுல் காந்தி பேசின அந்த பாராளுமன்றத்தில் பேசின அந்த வார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், நான் தான் அதை முதல்ல எடுத்தேன் இன்ஸ்டாகிராம். ஆமாம், எல்லா இடத்துலையும் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மொழி கலாச்சாரத்தில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது அவங்க உணர்த்திட்டோம். ஸோ இங்கே ஜெய்ஸ்ராம் கோஷம்லாம் இங்கே வந்து எடுபடாது. ஆனால் வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த தாக்கம் குறையலைன்றது தான் காட்டுது. இருக்குது, தாக்கம் இருக்குது, பெரிய எழுச்சியாக இல்லை. 19 இருந்த அந்த மோடியோட அலை இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு என்ன சொன்னாங்க, ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி அவங்க பொறுத்த வரைக்கும் கேட்டால் தனிப்பெரும் கட்சியாக தான் வந்து அவங்க வெற்றியை பார்க்கணும். ஆனால் அதே சமயத்தில் ஆட்சி அமைக்க போதுமான அளவுக்கு இல்லைன்றது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க அந்த சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது இல்லையா, இந்த சர்வாதிகார தன்மை வந்து குறையும் ஆட்சி அமைச்சாலும். எப்படியும் வந்து 2 கட்சிகளுடைய வந்து அவங்களுடைய தயவு தேவை. அது எந்த கட்சியாக இருக்கட்டும் கேட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 எம்பிக்களுக்கு அவங்க தேவைன்னும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து வளைஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, கடந்த முறை இருந்த மாதிரியான அந்த ஒரு சர்வாதிகார போக்கு இருக்காது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் ஒத்துக்க மாட்டாங்கன்றதாங்க. இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி ஆட்சியே கூட கேட்கக்கூட வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது அடுத்தடுத்து நகர்வு தெரியும். ஆனால் நீங்கள் கேட்டது வந்து கேட்டால் என்னங்க, நான் இந்தி கூட்டணி பற்றி கேட்டால் நீங்கள் வந்து என்டிஏ பற்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க இல்லையா. இந்தி கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியோட ரோலில் இவங்க பண்ணலாம். ஓகே, இன்னொன்று செய்ய முடியும் இவங்களால். இந்த இழப்பு கூட வந்து எதனால் இன்னொரு கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தி கூட்டணியை கூட வந்து ஒரு 40-50 சீட்டுகள் வந்து பெற முடிஞ்சிருக்கோமே. ஏன் அந்த இழப்பு எதனால் இருந்தது ஆய்வு செய்கிறதுக்கு இது இந்த ரிசல்ட் வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும். இப்போது ஒரு விஷயம், இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒன்று இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குதுன்னு இருந்தது. ஆனால் அந்த வலிமையான கூட்டணின்னு சொன்னால் கூட அங்கே ஏன் வந்து ஒரு பிரதமரை அடையாளப்படுத்த முடியல? அதனுடைய இப்போ அதையெல்லாம் வந்து இவங்க அனலைஸ் பண்ணணும். இப்போ குறிப்பிட்டு இப்போ இங்கே வந்து ஒரு தலைவர் பிரதமர் அதை தாண்டி கடவுள் ஆகிட்டார். ஆனால் இங்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கன்வீனரே யாருன்னு தெரியாத ஒரு நிலைப்பாடு இருந்தது நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ நீங்கள் இந்தியா கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா பெயரளவுக்கு வந்து வலிமை தான் இந்தியா, அடிப்படை ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுணக்கம் இருந்தது நம்ம பார்த்தோம். கடைசி கட்டமாக வந்து அவங்க மீட்டிங்கை ரத்து பண்ணாங்க. மம்தா வந்து வெளிப்படையாக சொன்னாங்க, முதலமைச்சர் கிளம்பிட்டார் ஆனால் வந்து ரத்து பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேப் இருக்குது எல்லாருக்குமே.
அந்த மனதளவில் வந்து ஒரு கேப் இருக்குன்னு பார்த்தோம். அதுதான் இந்த 40 சீட்டு குறைவதற்கான காரணமாக நான் பார்க்குறேன். அதே மாரி நம்ம இந்திய அளவுல நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த இண்டி கூட்டணி வந்து மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் இவர்கள் 2 பேரும் வந்து ஒரு முக்கியமான பிளேயரா இருந்திருக்காங்க. ஆனா இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக நிதிஷ்குமாரும், சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னு பல அனுமானங்கள் வந்து நேத்து இரவுலேருந்தே Facebookலயும், Instagramலயும் பேச ஆரம்பிச்சாங்க. முதற்கட்டமா இது சாத்தியம் இல்ல, சாத்தியம் இருக்குன்றத தாண்டி, இவர்கள் ஏன் இந்த கட்சிய விட்டு தங்களுடைய அடிப்படை கொள்கையை விட்டு எதிர்க்க வரணும்னு அது ஒரு பார்வை எதனால இருக்கு. தெரியுங்களா? அந்த மாதிரியான இப்போ என்டிஏ கூட்டணியில வந்து இருக்கிறவங்க வந்து அங்கம் வகிக்கிறவங்க, ஏன் வந்து இப்படி ஒரு வேளை ஜம்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு ம். ஏன் எதிர்பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா, இங்க கண்டிப்பா பேசி ஆவணும். ஒரு தனி மனித ஆட்டிட்யூட பேசி ஆவணும். ம். இப்போ பிஜேபி வந்து ரூலிங் பண்றதுல கூட இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சுணக்கம் இருக்கலாம். என்டிஏ கூட்டணி இருக்கிற ம். அது அவரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்கட்டும், நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் இருக்கட்டும். ஆனால் மீண்டும் மோடியா அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அங்க தான் இவங்க வந்து ஜம்ப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இங்க வந்து எப்படி பார்த்தாலும் பிஜேபின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டாங்க. 2 பேரால் உருவான அந்த கட்சி வாஜ்பாய், அத்வானி. அவங்க தான் அடித்தளம். ம். அதே 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிறகு இன்னொரு 2 பேர் மோடி, அமித்ஷா. ம். அவங்க 2 பேருக்கு உள்ள அந்த பேர் வேற, இவங்களுக்குள்ள பேர் வேற. அவங்க சர்வாதிகாரிகள் பேர் எடுக்கவே இல்ல. கட்சிய விடுங்க. கட்சி வந்து பிஜேபி. அதாவது ம இந்துத்துவா வந்து சித்தாந்தத்த வந்து கடைபிடிக்கக்கூடிய கட்சியா இருந்தால் கூட, அவங்க ஒரு ஜனநாயகவாதியா பார்க்கப்பட்டாங்க. அது குறிப்பா ம். நான் அத்வானிய நான் சொல்ல மாட்டேன். அ வாஜ்பாய் அவர்களுக்கு வந்து அந்த பேர் இருந்துச்சு. சர்வாதிகாரின்னு ஒரு பேர் எடுக்கவே இல்ல. அவங்க 2 பேருமே எடுக்கல. அதில குறிப்பா வந்து வாஜ்பாய் நீங்க சொல்ல முடியும். இன்னைக்கும் வாஜ்பாய்க்கு ஒரு நல்ல நேம் இருக்கு. கட்சி எல்லைகளை கடந்து சொல்றேன். அது வந்து மத சார்புள்ள கட்சியாக இருந்தால் கூட, வாஜ்பாய் அவர்களுக்குள்ள பேரு வந்து சாதாரண மக்களுக்கே தெரியும். ஆனா, இவங்க 2 பேரும் எடுத்த அந்த பேர் இருக்கு பார்த்தீங்களா, சாதாரண பேரே கிடையாது. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நாங்க தான்றத இந்தியாவே நாங்க தான்னு காட்டுனாங்க அவங்க. ம். நாங்க முடிவெடுக்கிறது தான்ற மாரி எல்லா துறைகளையும் நசுக்குனாங்க. எல்லாத்தையும் தங்களுடைய காலடி கீழ கொண்டு வந்தாங்க. இடி, ஐடி இதெல்லாம் மிகப்பெரிய ஆயுதமா பயன்படுத்துறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல கேட்டனா, ஒரு ஜனநாயகவாதியா இவங்கள மோடிய பார்க்க முடியல. ஒரே ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு சொல்றேன். சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அ குஜராத்ல வந்து நரேந்திர மோடி பிரதமர் வந்து முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடியே, நான் முதலமைச்சர் ஆயிட்டேன். நான் சீனியர்ன்ற மாரி சொல்றாரு. அது வந்து ஒரு என்ன சொன்னா, போற போக்குல ஒரு ஃப்ளோல பேசுறாரு. அப்போ அவருடைய முகத்த நீங்க பார்த்துருக்கணும். யாருடைய முகத்த? பிரதமர் நரேந்திர மோடி முகத்த பார்த்துருக்கணும். அவரால ஜீரணிக்க முடியல. ம். அங்க ஒரு கைத்தட்டல் வாங்குறது அவரால ஜீரணிக்க முடியல. நம்ம பார்த்தோம். ம். ம். அ இப்போ நேரடியாவே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, ம். அம் இன்னும் மறைவுல என்னலாம் நடந்திருக்கும்? ஸோ இவங்க வந்து எல்லா வகையிலயும் வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய நபர்களா தான் இருந்தாங்க. பல ம். மாநிலங்கள்ல பல ஏக்நாத் ஷிண்டேக்கள உருவாக்கக்கூடிய நபர்களா இவங்க 2 பேர் இருந்தாங்க. ம். அதனால இந்த 2 பேர தவிர்த்துட்டு வேற யாரேனும் வந்தால், ம். இவங்க வந்து ஆதரவளிப்பாங்கன்றது தான் என்னுடைய ப அ நிலைப்பாடு. அதே சமயத்தில என்ன மாதிரியான வந்து அங்க வந்து ஒரு சமரசங்கள் பேசப்படும்? ஏன்னா மாநில உரிமைன்னும்போது சந்திரபாபு நாயுடு நெறைய சமரசம் பண்ணிப்பாரு. ம். மாநில உரிமை. அவரு அந்த உங்க ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் நான் செய்றேன்னு சொன்னா, அவரு பெண்ட் ஆகக்கூடியவர் தான். ம். அது கடந்த காலத்தில நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இவரு நீங்க சொல்லவே வேண்டாம். நிதிஷ்குமார. இன்னைக்கு இப்படி இருப்பாரு, நாளைக்கு அப்படியே ஜம்ப் பண்ணுவாரு. பல பல்டி அடிச்சவரு. அதனால அவர நம்ம அக்கவுண்ட் பண்ண முடியாது. இவர பொறுத்தவரைக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில வந்து எனக்கு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் பண்றேன்னு சொன்னா, அத இப்போ உதாரணத்துக்கு துணை சபாநாயகர் குடுக்குறேன். கடந்த காலத்துல இதெல்லாம் நடந்தது. ம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் போஸ்ட் வந்து உங்களுக்கு தரேன். உங்க ஸ்டேட்டுக்கு தரேன். அந்த மாரி ஒரு என்னன்னா, இவர் பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 2வது இன்னொன்னு இருக்குல்ல, ஒரு எத்திக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அலையன்ஸோட எத்திக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். அத கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணுவாரு இவரு, சந்திரபாபு நாயுடு. ஏன்னா, ம். ஆல்ரெடி வந்து இங்க வந்து இந்தியா கூட்டணி நம்ம இல்லவே இல்ல. ம். இப்ப ஒரே நாள்ல எப்படி ஜம்ப் பண்ண முடியும்? ஒருவேள மாநிலத்தில உள்ள நிலைமையை வந்து அக்செப்ட் பண்ணி, அப்படி வேணா அதுக்காக வேணா சூழ்நிலைக்கு வேணா வந்து மாறலாம். அதே சமயத்தில வந்து காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி, காங்கிரஸ் வந்து ஸ்டேட்ல வந்து மறுபடியும் மீண்டு வந்துறக்கூடாது. ம். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிய பொறுத்தவரைக்கும், நீ என்னதான் 5 வருஷம் ஆனாடே, போடா சின்ன பையன்ற மாரி தள்ளி விட்டாங்கல்ல ஈஸியா. ம். இந்த அளவுக்குலாம் வந்து தோல்வி அடையும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லல்ல. அப்ப அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கடந்த அதாவது பரம்பரை ஆந்திராவ பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, தெலுங்கு தேசத்தோட பரம்பரை விரோதினா அது காங்கிரஸ் தான். ம். அப்ப மீண்டும் அந்த காங்கிரஸ்க்கு வந்து இவரு உயிர் குடுப்பாரா? ம். அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டீங்கன்னா,
இந்தியா கூட்டணிக்கு வந்து சந்திரபாபு நாயுடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன வேணால் நடக்கலாம் அரசியல், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து இந்த 2 பேரை ஏற்றுக்கிறதுல வந்து சந்திரபாபு நாயுடு ஏதாவது ஒரு கெடுபிடி காட்டுவார்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்ற மாதிரி 40க்கு 40 ஃபுல் ஸ்வீப், க்ளீன் ஸ்வீப் அடிச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, பிற கட்சிகளுக்கு வந்து ஏறக்குறைய ஓட் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12% வாக்குகளில் வந்து நிறைய இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து 2 லட்சம் ஓட்டுகள் அந்த சதவிகிதத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க திமுக அணி. இப்போ இதில் வந்து நம்ம ஊர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2021க்கு அப்புறமா சந்திக்கிற 2வது தேர்தல், 2021லேருந்து 24 வரைக்கும் மக்களுக்கு இருந்த அதிருப்தியும் தாண்டி திருப்பியும் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் தட் புல்லிங் ஃபேக்டர்? ஃபேக்ட் என்னென்னா, ஒரு விஷயம், நமக்கு ஒரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறுகிய பார்வையை நம்ம வச்சுக்கூடாது. இது வந்து முழுக்க முழுக்க நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம வந்து அதாவது நம்ம மாநிலத்துக்கே உள்ள அந்த தனித்தன்மைன்றது ஒன்று இருக்குது. இங்கே தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, இது நம்ம தனி அடையாளமாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த எங்கேயுமே இந்த இடத்துல வந்து பிஜேபி ஒட்டவே இல்லை. அண்ணாமலையோட இந்த வருகைக்கு பிறகு பிஜேபி மீதான மிகப்பெரிய வெறுப்பு கூடிருச்சு, கண்டிப்பாக சொல்வேன். இப்படின்னு கேட்டேன்னா, இப்போ தமிழிசை பீரியட்லேயும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள அந்த பாஜக தலைவர்லாம் வந்து இருக்கும்போது இந்த அளவுக்கு வளரலையே கட்சின்னு இப்போவும் சொல்கிறேன். அவங்க காலத்துக்கு விட இப்போ வந்து கட்சி வந்து பின்னாடி தான் இருக்குது. ஆனால் அண்ணாமலைன்ற ஒரு நபர் வந்த பிறகு இங்கே வந்து பெரிய கட்சி வளர்ந்துட்டா மாதிரிலாம் பெருசாக வந்து இங்கே பிம்பம் கட்டினாங்க. மிகப்பெரிய அரசியல் நிபுணர்கள் அவங்கெல்லாம் பேசுனாங்க. நான் மட்டும் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருந்தேன், அண்ணாமலை வளர்ந்துருக்கிறாரு, ஆனால் அண்ணாமலைக்கு வந்து பிஜேபி வந்து வளரல. அண்ணாமலை வளர்ந்துருக்காருன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக இருக்குது, ஆள் கொஞ்சம் உயரமாக இருக்கார், இவ்வளோதானே தவிர இங்கே வந்து அவரை அண்ணாமலை சொன்னாலே போதாது, அவருக்கான அங்கே வாக்குகள் இருக்கணும். அவர் காட்டாத வந்து சொன்ன குரங்கு வித்தை கிடையாது, எல்லா வித்தையும் காட்டினார், ஆனால் வரல. ஆனால் என்ன பண்ணார் அண்ணாமலைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெறுப்பு அரசியலை வந்து இங்கே திணிச்சார். தன்னை வந்து மிகப்பெரிய அறிவுஜீவியாகவும், மற்ற தலைவர்கள் எம்ஜிஆர், அண்ணா, பெரியார், அவர் வயசுக்கு தகுதிக்கு மீறி பல விஷயங்கள் பேசினார். அது இப்போ நம்ம ஒரு நாளில் பேசிடவே முடியாது, ஒரு மணி நேரத்தில் பேச முடியாது, ஏன்னா அவ்வளோ பேசியிருக்கார். இதை தாண்டி வந்து இப்போ நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அவமரியாதையாக கொச்சையாக பேசியிருக்கார். இதை தாண்டி உங்களை போன்ற என்னை போன்ற பத்திரிகையாளர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து தரம் தாழ்ந்து பேசியிருக்கார். இப்படி ஒட்டுமொத்தமாக இன்னும் பெண்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு கூட அவர் பேசியிருக்கார். ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அந்த கேள்விக்கு வந்து முதலமைச்சர் விமர்சனம் பண்ணலாம், முதலமைச்சருடைய சக அமைச்சர்களை வந்து விமர்சனம் பண்ணலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் வந்து இழுத்து பேசினார் கடந்த காலத்தில் அண்ணாமலை. சாதாரண அண்ணாமலையோட எடுபிடி இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செருப்பு எடுத்து வைக்கிறவன், கார் டோரை திறந்து விடுறவன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கெட்டை தூக்கிட்டு போகிறவன் பின்னாடி, யாருக்கு? அண்ணாமலைக்கு. அவன்லாம் ஆட்சியை கலைச்சிடும்னு பேசினான். இது எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுங்களா? இந்த ரெட்டின்னு ஒருத்தன் தான், அவன் சர்வசாதாரணமாக சொல்கிறான் நான் வந்து ஆட்சியை கலைச்சிடும்ன்ட்டு. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போதுன்னு கேட்டால், நேரடியான விமர்சனங்களை ஜிஎஸ்டியில் ₹1 வந்து வாங்கிக்கிட்டு நமக்கு வந்து 29 பைசா கொடுக்குறாரு, 29 பைசா பிரதமர் இவர் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நீங்கள் என்ன நேரடியாக பதில் சொல்லணுன்னா, அந்த ஜிஎஸ்டியில் வாங்கக்கூடியது எவ்வளோ, இப்போ வந்து திரும்ப அளிக்கக்கூடியது எவ்வளோ, இதுக்கு தான் விளக்கம் சொல்லணுமே தவிர கஞ்சா உதயநிதினு சொல்லி பேசுனது, இப்படி வந்து பல விஷயங்கள் கேட்டால் ஒரு அதாவது இன்னும் இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் உணர்வாங்களான்றது தெரியல. ஒரு கவர்னர், இன்னொரு மாநிலத்தோட கவர்னர் வந்து இங்கே வந்து அரசியலில் தலையிடுறது, இந்த கவர்னர் அவருடைய வேலையை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு பல முறை நீதிமன்றத்திலே வந்து இறுதியாக கொட்டு வாங்கினது, இப்படி வந்து இங்கே வந்து பிஜேபி ஒரு வெறுப்பு அரசியலை திணிச்சாங்க. இது ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கரெக்டான ஒரு வார்த்தை, ஆட்சிக்கு எதிரான, அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அந்த வாக்குகள் இருக்குது. அப்படியும் இருந்து இவங்க 40 சீட்டு வெற்றி பெற்றிருக்காங்கன்னா காரணம் முழுக்க என்னென்னா வெறுப்பு அரசியல். அதை தாண்டி வெறுப்பு அரசியல் திணிக்கிறீங்க ஒரு பக்கம், அதை தாண்டி அண்ணாமலை போட்ட அந்த 3வது அணி கணக்கு இருக்குல்ல, அந்த 3வது அணி கணக்கு தான் ரொம்ப இங்கே வந்து இந்த 40 சீட்டு வின் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். இந்த 3வது அணி வாக்குகள் யாருடைய வாக்குகள் பிரிச்சிருக்கு? அதிமுக வாக்குகள் தான் பிரிச்சிருக்கு. திமுக வாக்குகளை பிரிச்சிருந்தாக்கா அங்கே ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குமே, 1-2 சீட்டாவது இழந்திருப்பாங்களே. அப்போது
திமுகவுடைய வந்து அந்த அணியை வந்து எந்த வகையிலும் சேதப்படுத்தவே இல்லை எடப்பாடி. அப்படியே இருக்குது. இன்னும் கூடுதலாக ஒரு கட்சி போயிடுச்சு, மக்கள் நீதி மையம். அதை உடைச்சிருக்கணும். இங்கே பிஜேபி இல்லைன்னு சொன்னால் அந்த கூட்டணி உடைச்சி அந்த கூட்டணியிலேருந்து 2 கட்சிகளை இழுத்துட்டு வந்துடணும். அதுவும் செய்யவே இல்லை. சரி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை இழுக்காமல் இருந்திருந்தால் கூட வலுக்கட்டாயமாக வீட்டை போய் காலில் விழுந்து அந்த கட்சியை இணைச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்ரெடி அங்கே பேசியாச்சு, 7க்கு 1ன்னு பேசியாச்சு. ராஜ்யசபா 1, 7 சீட்டுன்னு அப்படியும் அதை வந்து அங்கே வலுக்கட்டாயமாக அந்த கட்சியை வந்து மிரட்டி உருட்டி கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அதிமுக வெற்றியை நீங்கள் தடுத்தீங்க. இது பண்ணது அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை சாதிச்சு என்ன? குறைஞ்சபட்சம் அவராக ஜெயிக்க முடிஞ்சுச்சா? இங்கே நீங்கள் பெரிய ஒரு அரசியல் பிம்பமாக இருந்திருந்த அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து அண்ணாமலை வந்து கொஞ்சம் குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் வந்து கவுண்டிங்கே போக முடியல சார். தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ஒரு சில பூத்துகள்லாம் ஒரு ஓட்டு தான் அதை விட என்னென்னா, நீங்கள் வெற்றி தோல்வி அதை விடுங்க. ஒரு பக்குவப்பட்ட தலைவர் நீங்கள் வந்து கேண்டிடேட்டாக நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கவுண்டிங் போய் அங்கே நிற்கணும், உட்காரணும் சார். அதிமுக திமுக 2 பேர் இருக்கிறாங்க, கவுண்டிங்கே போவே இல்லை நீங்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய பலவீனம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது நீங்கள் நிகழ்காலத்தில் டே பை டே நீங்கள் வந்து வெறுப்பு அரசியலை நீங்கள் வந்து மக்கள் கிட்ட வந்து நீங்கள் கெட்ட பேரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கேண்டிடேட் நான் அப்படியே ஸ்வீப் பண்ணிவிடுவேன்னு சொன்னால் எப்படி? நீங்கள் இதில் இந்த லட்சத்தில் மற்ற கட்சிகளை சொல்கிறீங்க. இங்கே வந்து திராவிட கட்சிகள் இருக்காதுன்னீங்க, நாம் தமிழர் இருக்காதுன்னீங்க. ஸோ எல்லா கட்சியும் நீங்கள் ஒரு நாம் தமிழ் கட்சி சின்னத்தை பறிச்சிட்டிங்க. இன்னொரு பக்கம் திடீர்னு ஜெயலலிதா வந்து ஊழல்வாதின்றீங்க, அப்புறம் நீங்களே ஒரு இந்துத்துவவாதின்னுங்க. என்ன பேச்சு இது? மிகப்பெரிய பலவீனம். எப்போ வந்து நரேந்திர மோடி வந்து தன்னுடைய திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்காம, வாஜ்பாய் என்ற மிகப்பெரிய லீடர் இருக்கார், அவரை சொல்லி வாக்கு கேட்காம, இல்லை இந்துத்துவ தலைவர்களை சொல்லி வாக்கு கேட்காம, திராவிட கட்சிகளுடைய தலைவர்களை சொல்லி நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுடைய பலவீனம் தெரிஞ்சிச்சு. அப்போ உங்களோட நோக்கம் என்ன கேட்டால் அதிமுக வாக்குகளை நீங்கள் வந்து பறிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, நீங்கள் அப்படி பண்ணும்போது இங்கே விளைவு என்னாச்சு? 40 ஸ்வீப் பண்ணிட்டாங்க. இதுதான் காரணம். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கேட்டால் திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு என்ன சொன்னால் ஒரு வகையான ஒரு சிந்தனை இருக்குது மக்களுக்கு. சில நடவடிக்கை நம்ம பார்க்குறாங்க. இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இதை தாண்டி என்னன்னு கேட்டால் அவர் அங்கே எப்படி வந்து ஒரு மத உணர்வு வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு உணர்வை தூண்டுறீங்க இல்லையா? சென்சிட்டிவான ஒரு மேட்டர் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு எடுக்கிறீங்க, சரிங்களா? நல்ல வேலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இந்த ஒரிசாவில் எடுத்த மேட்டரை இவங்க எடுத்திருந்தாங்கன்னா, இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி வந்து களவு போயிடுச்சு, தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிலாம் சொன்னார் இல்லையா? அது விகே பாண்டியன் அகேன்ஸ்டாக. அதை வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இவங்க இங்கே வந்து வாஷ் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க பிஜேபி. கண்டிப்பாக. ஸோ அதனால் இப்போ வாங்கின வாக்குகள் கூட பாட்டாளி மக்கள் கட்சியோட தயவால் தான். இப்போ உன்னையும் கேட்டு உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். வழக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி சொல்லுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, இல்லை உங்களால் தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த நாளே சொல்லுவாங்க. இப்போ இன்னும் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். இல்லை, சௌமியா அன்புமணி தோற்றதுக்கு பாஜக ஒரு காரணமாக எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கு என்ன தருமபுரியில் ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க, சரிங்களா? அதான் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் இப்படி எடுத்துங்க, சரிங்களா? அங்கே வந்து வன்னியர் வாக்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்த்து ரெண்டு கேண்டிடேட் நிற்கிறாங்க. இப்போ சௌமியா எதிர்த்து 2 ஏடிஎம்கேல ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க, டிஎம்கேல ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க. இதானே உண்மை? இதை தவிர்த்துருக்கலாமே. இப்போ ஏடிஎம்கேல போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த இப்போ பிஜேபிக்கு ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். தருமபுரியில் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். தமிழ்நாட்டிலே ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அது வேறு விஷயம், சரிங்களா? நோட்டா கீழே தோற்றவங்க தானே இவங்க. அப்படிங்கும்போது அங்கே 2 போட்டியாளர்களை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்கல்ல சௌமியா. இத்தனைக்கும் வன்னியர்கள் பெருவாரியான அதை வசிக்கக்கூடிய மக்கள். அங்கே 2 நீங்கள் கண்டஸ்டன்ட். இப்போ நீங்கள் ஒரே ஒருத்தர் தாங்க எனக்கு யார் திமுக மட்டும்தான் சொன்னால் பரவாயில்ல. இங்கே 2வது கேட்டால் வன்னியர்கள்கிட்டையும் அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்பு வாக்குகளை தாண்டி வந்து சில வாக்குகள் போது தான் அங்கே டிஎம்கேன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஏடிஎம்கேன்னு ஒரு பிராண்ட் இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. இப்போ டிஎம்கேன்னு ஒரு பிராண்டு, அந்த பிராண்டை பார்த்து தான் ஓட்டு போகிறாங்க. வன்னியர் கூட பார்க்கல. அதுக்கப்புறம் வன்னியர் கேண்டிடேட்டு வன்னியர் தான், அது வேறு விஷயம். ஆனால் அங்கே பிராண்ட் எனக்கு டிஎம்கே பிராண்டு. இப்போ ஏடிஎம்கேன்னு ஒரு பிராண்டு இவங்ககிட்ட இல்லைல்ல. இப்போ பிராண்ட் எல்லாமே இவங்க என்ன முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபின்ற பிராண்டும் அங்கே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அப்போது வந்து இவங்க ஒரு சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். இந்த வாக்குகள் வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடுமையான உழைப்பு, அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட உழைப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது பிஜேபியோட அணி சேராமல் அதிமுக ஒரு அணி சேர்ந்துருந்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக இந்த வெற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 40 ஸ்வீப்புன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொஞ்சம் ஒரு ஷாக் இருக்குது. என்ன தான் பிரச்சாரத்தில் சொன்னால் கூட 35 வரைக்கும் தான் எதிர்பார்த்தாங்க. இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே எதிர்பார்க்காது தான். இது பிரச்சாரத்தில் எல்லாரும் சொல்கிறதா சார் 40 நமதே எல்லாரும் சொல்கிறது. இவங்க சொல்லலையா என்ன?
அதனால் வழக்கமாக சொல்கிறேன். ஆனால் இந்த 5 சீட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்ன பின்ன இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இருந்தது. ஆனால் வந்து அதுவும் குறிப்பாக தருமபுரி, கள்ளக்குறிச்சி, வேலூர் இதெல்லாம் இருந்தது. இப்போ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்கு வித்தியாசம் வந்து இவ்வளோ தூரம் எகுருன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ முழுக்க முழுக்க என்னென்னா பிஜேபியோட அந்த வெறுப்பு பிரச்சாரம் தமிழ்நாட்டில், பொருந்தாத கூட்டணி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாதகமாகிடுச்சு. இப்போது எடப்பாடி கிட்ட ஒரு விஷயம் பலவீனத்தை நம்ம பேசி தான் ஆகணும். என்னென்னு கேட்டால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தேர்தலாகவே எதிர்கொள்ளவே இல்லை ஆரம்பத்துலேருந்து. ஒரு பெயரளவுக்கு நம்ம இதை பார்க்கலாம், அப்புறம் நம்ம வந்து சட்டமன்றத்தை பார்க்கலான்ற அந்த நிலைப்பாடு ஆரம்பத்திலே வந்துடுச்சு அவங்க கையில். எடப்பாடிக்கு இது வந்து தொடர்ந்து 3வது எலெக்ஷன் லாஸ்ட்ல அப்போ ஒரு தொடர்ந்து வந்து தோல்வி தான். ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் கணிசமானது. அது வந்து கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்களும் அந்த மாதிரியான வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எடப்பாடி வந்து ஒரு சாரார் நான் பார்த்த வரைக்கும், நான் விசாரித்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கட்சியை வந்து அவர் உயிரோடு வச்சுருக்காருங்க, பிஜேபியை அவர் சேர்க்கவே இல்லை, இந்த கூட்டணி விஷயத்தில் கராராக இருக்கிறாரு, கடைசி வரைக்கும் பிஜேபியை அவர் சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அமித்ஷா அவர்களே வந்து நான் கதவை திறந்து வைக்கிறேன், ஜன்னலை திறந்து வைக்கிறேன்லாம் சொன்னார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஜன்னல் கதவுலாம் கூட இடிச்சிடன்னு கூட சொல்லியிருப்பார் அவர். ஆனால் அப்போ கூட இவர் வந்து சமிக்ஞை காட்டவே இல்லை, அமைதியாக. ஆனால் என்ன ஒரு பொதுவான ஒரு விஷயம் சொல்ல கேட்டால், திமுக எதிர்த்த மாதிரி ஒரு உக்கிரமாக எதிர்க்கலை பிஜேபி. இது நாடாளுமன்ற தேர்தல். இவருடைய பிரச்சாரங்களை நீங்கள் பாருங்கள் நவநீத், எல்லாமே திமுகவையே எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிருந்தார். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இது வந்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அவ்வளோ தெளிவாக தெரியுது உங்களுக்கு. அதனால் இதில் பெருசாக நம்ம கண்டெஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை, நம்ம சட்டமன்ற தேர்தலை பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இதில் யாரை எதிர்க்கணும், நீங்கள் பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை, வந்து நீட்டு, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் ஜிஎஸ்டி உட்பட எல்லாமே நீங்கள் வந்து கடுமையாக நீங்கள் வந்து எதிர்க்கணும். திமுக எதிர்த்தாங்கல்ல, நாங்கள் தான் வந்து வலிமையாக வந்து மோடியை எதிர்க்கிறவங்கன்றத ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. திமுகன்ற ஒரு கட்சி வந்து இருக்கும்போது கூட, போட்டியிடும்போது ஜெயலலிதா அவர்கள் போட்டியிடும்போது சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல. அப்போனா திமுகன்ற கட்சி போட்டியிடலையா, இல்லை எங்கே வந்து இது பண்ணாங்க, அவங்களும் கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் யாருக்கு நாம் போட்டின்றத தெளிவாக அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இவர்கிட்ட அந்த வரல. எங்கேயோ ஒரு பலவீனம் வந்து இவர் வந்து ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து குட்டி பகை ஆடு உறவுன்ற மாதிரி நமக்கே ஒரு லேயர் என்னன்னாக்கா, இல்லைங்க இவர் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இப்படி கூட பேசப்பட்டது. ஒருவேளை ஆட்சி மாற்றமே வந்து ஒருவேளை வந்து பிஜேபிக்கு ஒரு நாளைக்கு ஒரு வந்து பற்றாக்குறை வந்தால் கூட இந்த ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணுன்ற அந்த பேச்சு இருந்துச்சு. அந்த பேச்சு எதனால் வருது, ஏன் வருது? உங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் வலிமையாக எதிர்த்துருந்தீங்கன்னா, இல்லைங்க சொன்னேன், நீங்கள் பிரதமர் யாருன்றதை நீங்கள் அறிவிக்க முடியாது தான், எல்லா கட்சியும் அறிவிக்கல தான். ஆனால் அதே சமயத்தில் என்ன, நீங்கள் எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்யலை, சரியாக பதிவு செய்யலை. இவங்க அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. அதை தாண்டி சனாதனம் குறித்த உதயநிதியோட பேச்சு, அதுக்கான எதிர்ப்புகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே தமிழ் மண்ணுக்கேற்ற அரசியல் வந்து டிஎம்கே கரெக்டாக பண்ணிட்டாங்க இந்த தேர்தலில். ஆனால் அதிமுக பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக விருதுநகர் தொகுதியை நம்ம வந்து எக்ஸ்க்ளூடே பண்ண முடியாது. ஒரு ரொம்ப ரொம்ப கணிசமான அளவில் தான் வந்து வாக்குகள் வந்து வித்தியாசத்தை வெற்றி பெற்றுடுவார்னு கூட சொன்னாங்க. அந்த நிலைப்பாடு இல்லை, ரொம்ப முன்னணியிலிருந்து முன்னாடி பின்னாடி ஒரு ஏறக்குறைய 6000-7000 ஓட்டுல தான் அவர் வந்து தோற்று போறாரு. ஸோ விருதுநகர் தொகுதி வந்து அதிமுகவோட ஒரு கேம் சேஞ்சரா இருந்திருக்க வேண்டியது ஏன் வந்து இல்லை? விருதுநகர் நான் பார்க்குற பார்வையை கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இடமா தான் நான் பார்க்குறேன் எப்போவுமே. ஏன்னா காமராஜரையே தோற்கடித்த தொகுதின்னு அவன் சொல்லணும், அது வந்து அது சொல்லி ஆகணும் வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஆளுமை அங்கே தோற்றுருக்கு, இதே மாணிக் தாக்கூர் கிட்ட. அது யாருன்னு கேட்டினா வைகோ. ஸோ இப்படி வந்து அதனுடைய வரலாறு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த தொகுதியை வந்து திமுக காங்கிரஸ் அதை வந்து அவங்க வந்து தக்க வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஒருவேளை ராதிகா போட்டியிடாமல் இருந்திருந்தால் அந்த நாயுடு சமூகத்தோட அந்த வாக்குகள் இருக்குது இல்லையா, அது கணிசமான வாக்குகள் இருக்குது. நாயுடு நாடார் 2 தான் அங்கே. ஒருவேளை அவங்க போட்டியிடாமல் இருந்திருந்தாங்கன்னா இவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை விட பெரிய வேடிக்கைன்னு கேட்டால், அங்கே வந்து நல்லாவே தெரியும், ஒரு தொகுதியும் சாதாரணமான நபர்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதாண்டி ப்ரெஸ் மீடியா பீப்புளெலாம் தெரியும் அங்கே யாருக்கு போட்டின்றது வந்து மாணிக் தாக்கூரா விஜய் பிரபாகரன்றது தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரத்குமார் வந்து அங்கே பிரதர்ஷனம் பண்ணார் 2 நாள் முன்னாடி. நல்லா தெரியும் இங்கே வந்து ராதிகா வரா, அன்றைக்கி மறுநாளே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து ப்ரெஸ் பீப்புள் கேட்கும்போது, நம்ம நண்பர்கள் தான் அங்கே இருந்தாங்க,
கேட்கும்போது முகத்தை ஒரு மாதிரி வச்சு ஓடுறாங்க. அங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தா தோல்வி உறுதியாயிடுச்சு. ஆனால் இவ்வளோ தெரிஞ்சிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அங்க பிரதர்சனம்லாம் பண்ணார். ஸோ அதனால் இங்கே பல நாடகங்கள் இப்போ இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பெரிய பிரச்சாரங்கள் வந்து ஏதாவது மேற்கொண்டாங்களா பிஜேபின்னு கேட்டால் இல்லை. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அலைன்ஸ். இப்போ இதே விஜய் பிரபாகர் இவ்வளோ வாக்குகள் வாங்கினதுக்கான்னு கேட்டினா 2 காரணங்கள். ஒன்று விஜயகாந்த் இறந்த அந்த அனுதாபம் ஒன்று இருந்துச்சு. 2வது கேட்டினா ஒரு வலுவான கூட்டணி. வெற்றியை நெருங்குறாரு. அந்த தொகுதி. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பெறக்கூடிய வாக்கு இந்த ஒரு தொகுதி மட்டும் நீங்கள் எடுத்தனாலே போதும். அந்த 3வது அணியினர் கேட்டால் இவங்க வெற்றியை தடுக்குது. அது ராதிகாவாக இருக்கட்டும், இல்லை ராதிகா தவிர வேறு யார் போட்டிட்டு இருந்தாலும் இவங்களோட வெற்றியை வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது. சரத்குமாருக்கு நல்லா தெரியும். அவர் தப்பு கணக்கு போட்டார். அவர் நாடார், இவங்க நாயுடு, 2ம் சேர்ந்து கம்பைண்ட் ஆகி வந்து ஓட்டு வந்துடும்னு சொல்லிட்டு. அங்கே பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டால் இவங்க பிஜேபியில் போட்டிட்டு தான். சமத்துவ மக்கள் கட்சி நேரடியாகவே போட்டிட்டு இருந்தாலும் ஒரு கௌரவமாக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வாக்குகள் குறைஞ்சிருந்தா கூட. அங்கே பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கெலாம் அதாவது வன்னியர் வாக்கெல்லாம் வந்து பெருசாக கிடையாது. அப்படி இருக்கும்போது முக்குளத்தோருடைய வாக்குகள் இருக்குது. ஆனால் அங்கே வந்து வன்னியர் அங்கே நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பொருந்தாத ஒரு நபராக இருந்தாங்க ராதிகா. வெறும் சினிமான்ற அந்த ஸ்டார் வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டா வர முடியுமா? சினிமாவா இது? சூரியவம்சம் படமா இது? அதை சொன்னார், நான் வந்து தேவயானியை கலெக்டர் ஆக்கிற மாதிரி நான் ராதிகாவை என்ன சொன்னாங்க, ராதிகாவை வந்து நான் வந்து எம்பி ஆகிடுவேன். ஒருவேளை சுரேஷ் கோபி போட்ட கணக்கு வந்து இவருக்கும் பொருந்திரும் அப்படி நான் நினச்சாங்க. அங்கே அது வேறு சார். அதுவே இந்த முறை ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே. கேரளாலேயே அந்த ஒரு சீட்டு அப்போவும் அங்கே ஒரு மைனஸ் ஆகுதுன்னு கேட்டால் அது சுரேஷ் கோபிக்காகவா இல்லை பிஜேபிக்காகவான்ற அந்த கேள்வி இன்னும் அங்கே இருக்குது. அதனால் இது முதல் கால் பதிக்குதுன்னு சொன்னால் இங்கே வந்து சரத்குமார் வந்து எப்போ அவருடைய அடையாளத்தெல்லாம் இழந்துட்டார். சரத்குமாருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூ வந்து இழந்துட்டார். சாதி அடையாளம்னு ஒன்று இருந்தது அவருக்கு, சரிங்களா? அந்த கட்சி பிளவுபட்டு அந்த கட்சியில் இருக்கிறவரை வந்து உங்களுக்கு தெரியும், அவர் வெளியே போயிட்டார். இன்னும் பல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருணாகரன்லாம் அங்கே இருந்தவங்க தான், இந்த பிஜேபியில் இருந்தவங்க தான். இன்றைக்கி பிஜேபியில் கருணாகரன் அவர் வந்து அவருடைய சமத்துவ மக்கள் கட்சியோட ஏதோ ஒரு பொறுப்பில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். இந்த மாதிரி பல பேர் வந்து விலகிட்டாங்க. சாதி அடையாளமும் அவர் கிடையாது. நாடார் சமூகத்தில் வாக்குகளை இவர் அப்படியே பெற்றுட்டு வரான்னு கேட்டால் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கும் கிடையாது. அது மாதிரி அவர் சமீபத்திய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு காமெடியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. 2% வந்து நாம் தமிழர் வளர்ச்சி காட்டுது. நம்ம போன எலெக்ஷன்ல வந்து 6% பார்த்தோம், இப்போ 8% வந்திருக்காங்க. தேசிய கட்சிக்கான அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க நாம் தமிழருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும். ஸோ நாம் தமிழரோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டில் இருந்தாலும் அவங்க சொன்ன முக்கியமான இலக்குகள் அப்படின்றத பெருசாக அவங்க அடையலை. நிறைய இடங்களில் வந்து பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரே அளவுக்கான ஓட்டுகள் நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு 10,000 20,000 இல்லை ஒரு 50,000 60,000 ஓட்டுகளில் தான் பாஜக முன்னணியில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு சில இடங்களில் வந்து நாம் தமிழர் 3வது இடத்துலேருந்து 4வது இடம் தள்ளப்படுறாங்க. ஒரு சில இடத்துல பாஜக 3 4 அப்படின்ற இந்த 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 நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய போட்டி கேள்வி என்ன உண்டாக்குதுன்னா, நாம் தமிழருக்கு உண்மையிலே பாஜக தான் போட்டியா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். எப்படி நீங்கள் எவ்வளோ மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளியை கொண்டு வந்தாலும் சரி, அரசியல் நிபுணர்களை கொண்டு வந்தாலும் சரி, பாஜக வாங்கின அந்த வாக்குகள் இருக்குல்ல, அது அவங்களுக்கான வாக்குகளா, கூட்டணிக்கான வாக்குகள் தானே, எப்படி பிரித்து எண்ணுவாங்க? நீங்கள் எவ்வளோ யாரை வேணாலும் கூட்டுவாங்க. இந்த அன்னப்பறவை சொல்லுவாங்க, பாலும் தண்ணியும் கலந்து வச்சா பிரிச்சிருமா, தண்ணி அப்படியே நிற்குமா, பாலை மட்டும் எடுத்துக்குமா. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கூட்டு வந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளையும் அல்லது இன்னும் கூட்டணி கட்சிகளோட வாக்குகளை பிரிச்சுட்டு பாஜக வாக்குகள் எவ்வளோன்றதை பிரிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தனித்து போட்டிகிட்ட வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும், கூட்டணியே கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் உள்ள வந்து அந்த வெற்றியையும் இந்த வெற்றியை ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். கூடுதலாக கூட இருக்கட்டுமே, நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க 4வது இடமே கூட இருக்கட்டும், அவங்க 3வது இடமா கூட தனித்தா சீமான் கேட்குறாருல, நீங்கள் இண்டிவிஜுவலாக நீ வந்து நின்று என்னை விட நீ வாக்கு அதிகமாக வாங்கி காட்டின அந்த சவால் இருக்குது, அந்த சவால் அப்படியே இருக்குது. இன்னும் இவங்க சொல்ல முடியாதுல்ல, யாருமே சொல்ல முடியாது சார். இப்படி சொன்னால் திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிடல, கூட்டணி தானே. இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லலாம். அதிமுக இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லலாம். அதிமுக தனித்து போட்டியிடல, தேமுதிக போட்டிகிட்டு இருக்கு. அப்போது இங்கே தனித்து போட்டிட்டு இருந்து ஒரே ஒரு கட்சி தான்.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3வது இடம் சொல்லுங்கள், நீங்கள் 4வது சொல்லுங்கள். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாக்குகளை வந்து இந்த வாக்குகளோடு நீங்கள் சமன்படுத்தி பார்க்க முடியாது. யார் வேணாலும் வாதம் பண்ணலாம். நீங்கள் வெறும் ஆதரவு மட்டும் நீங்கள் சொன்னால் கூட நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ வந்து விஜய் வந்து ஆதரவு தெரிவித்தார். இப்போ என் பார்வையில் நான் சொல்கிறேன், ஏற்கனவே நாம் தமிழரோட சின்னம் பறிக்கப்பட்டிருக்கு. கடுமையான சோதனைகள்லாம் எதிர்கொண்டாங்க. இதெல்லாம் கடந்து வந்து இந்த 7% தாண்டி ஒரு 9% ரீச் ஆகுதுன்னு சொன்னால், விஜய் அவர்கள் வந்து அந்த சமிக்கை காட்டினார் இல்லையா மைக், அது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் வாக்குகளை கூடுதலாக கொடுத்துருக்கலாம், அல்லது 5 லட்சம் வாக்குகளை வந்து கூடுதலாக கொடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இடர்பாடுகள் நிறைய இருந்துச்சு நாம் தமிழருக்கு, அந்த அளவுக்கு தள்ள பார்த்தாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்திருக்குன்னா ஒரு ஆதரவு வந்திருக்கு, ஆனால் கூட்டணி இல்லை. இப்போ வெளிப்படையாக வந்து விஜயை கூட்டணி சொல்லியிருந்தாரு வச்சுக்கலாம், தாவேக்கா வந்து கூட்டணி தான், இந்த தேர்தல் நாங்கள் போட்டி இல்லை, தாவேக்கா வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், நீங்கள் வந்து உங்களோட வாக்குகள் வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்க சூழ்நிலை கேண்டிடேட் போட முடியாது, செலக்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா இன்னும் பொறுப்பாளர்களே போடவே இல்லை. ஆனால் ஒரு ஆத்மார்த்தமான வந்து ஒரு ஆதரவு நாங்கள் வெளிப்படையாக அவர் பேசியிருந்தாருனாக்கா நிச்சயமாக இந்த வாக்குகளை காண்டினா கூடுதலாக வந்து வாக்கு பெற சதவீதம் ஏறி இருக்கும். 12லேருந்து 15 கூட ரீச் ஆகிருக்கும். இந்த வெற்றியே நான் வந்து கேட்டேன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து கொடுத்த அந்த சமிக்கை வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். நான் முழுமையாக சொல்லலை, ஒரு 2% கூடுதலாக பெறக்கூடிய. ஏன்னா எல்லாருடைய பார்வையும் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 மணி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா சின்னம் பறிக்கப்பட்டு ஒரு புதிய சின்னம் வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுது அவ்வளோ ரொம்ப கஷ்டம். கேண்டிடேட் கொண்டு ஆனால் கடுமையாக உழைச்சாங்க, குறைச்சி மதிப்பிட முடியாது எந்த கேண்டிடேட்டுமே. அதை தாண்டி வந்து ஒரு கூடுதலாக வந்து ஒரு 5 லட்சம் வாக்குகள் அல்லது 10 லட்சம் வாக்குகள் வந்து பெறுவதற்கு விஜய் காரணமாக இருந்திருப்பார்ன்றது என்னுடைய பார்வை. அப்போ என்னுடைய கணக்குப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரடியான ஒரு ஆதரவு, நேரடியான ஒரு கூட்டணி, இதெல்லாம் இருந்தால் எதிர்காலத்தில் வந்து 2 பேரும் மிகப்பெரிய யார் வந்து சிஎம்ன்றத நிர்ணயம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துருவாங்கன்றது என்னுடைய பார்வை. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. நன்றி சார்.